ஏர் அடித்தாலுமே டயர் வந்து குட்டி உண்டாக இருக்கும். அந்த மாதிரியும் ஒரு வண்டி இந்த மாடலு. அப்போ இதுக்கு முந்தின மாடலில் வந்து நார்மல் டயர் நீங்கள் போட்டுக்கலாம், பெரிய சைஸ் டயர் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வர மாடலுமே கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி அட்ஜஸ்டபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாடலில் மட்டுமே உங்களுக்கு குட்டி உண்டு டயர் மட்டும் தான் போட முடியும். ஸோ அதனால் அதை போட்டு மாட்ட முடியலப்பா தம்பி, சாரிப்பா. வேறு எல்லாமே ரேட் அதிகமான டயர் தான் இருக்குது. 3600 வேணால் நீ வாங்கிக்கோ, 4000 டயரை அப்படின்னாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது, வேறு டயர் இல்லை. தெரிஞ்சு உள்ளே இருக்க கம்பி வரும்ல, அந்த மாதிரி கம்பியே வந்துடுச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் செட் ஆகான்னு சொல்லிட்டு அது லைட்டாக கிழிஞ்சனால பக்கத்தில் தான் இருந்துச்சு. சரி ஓகே, நான் வந்து ஒரு 200-300 மீட்டர் கிட்ட தான் டிஸ்டன்ஸில் தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக பொடி நிறையா கழட்டு போயிட்டு விட்டேன். சரி ஓகே, மனசு கஷ்டமாயிடுச்சு. வண்டி அப்படியே ஒரு மாதிரி நசுங்கி போய் டயர் கட்டினதும் மாற்றிடலாம், நல்ல டயர் போடலான்ட்டு போட்டேன். இப்போது இந்த டயருமே வந்துட்டு 25,000 கிலோமீட்டரில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு டயர் தேர்ந்த ஷேடோ விலகிடாது. இது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல, ஆனால் நல்லாவே உழைக்குது. இது 25,000 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன். ஒரு 10,000 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு அந்த டயர்லேயே பழைய டயரில் தான் ஓட்டிட்டு இருந்தேன். அந்த ஸ்பீடோமீட்டர் மாற்றி ஒரு 5,000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நிறையா இடம் போயிட்டு வந்துட்டேன், டெய்லியும் வேலைக்கும் போயிட்டு வரோம்ல, அதனால் ஆல்மோஸ்ட் டைமான ஆகும். நம்ம பிரேக் போடுறது எல்லாமே சரட்டு அப்படின்னு பிரேக் போடுறதுனால தான் செய்யும். இந்த மாதிரி ரோட்டே ஓடிட்டு இருந்தால் அவ்வளோவா தெரியாது. நம்ம போகிற ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி பிரேக்கை கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல. நம்ம எங்கே ஓட்டுறது ஃபுல்லாமே டிராஃபிக்கு, போகிறது எல்லாமே சரட்டுன்னு பிரேக் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அவன் குறுக்க வேணாம், மறக்க முடியாமல் அப்படியே அப்படின்னு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 152 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் வந்து நம்ம பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸ்பீடு வந்துட்டு நேஷ்னல் ஹைவேன்றதுனால நம்ம ஒரு 100க்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். இதே வந்து ஊருக்குள்ளே இருந்தால் கம்பல்சரி வந்து நம்ம கம்மியாக இருப்போம். உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பாலத்தில் தான் வந்துட்டு ஒரு எதிர்படையினர் போவாங்க, அதுக்கு ஆப்போசிட் படையினரும் போட்டு எடுப்பாங்க. அப்படியே சண்டை போட்டு அப்படியே கீழே விழுவாருங்க. அப்படியே ஒருத்தருக்கு அப்படியே குதிரையில் போய் இடிச்சு தள்ளி கீழே விழுந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த பாலத்தை பார்க்குறப்போ. அந்த காலத்தில் ராஜாக்கள் அவ்வளோ சண்டை போட்டு மானவாரியாக அந்த மாதிரி இது பண்ணியிருப்பானே. இப்போலாம் ரத்தத்தை பார்த்தாலே அலர்ஜின்ற மாதிரி ஆகிடுது. ஒசோட்டு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் போகிற அளவுக்கு இப்போது காலம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் ரத்தத்தை சிந்தி போட்டு எடுத்து இது பண்ணானுங்க. ஒவ்வொருத்தரும் நெஞ்சு நிமித்திட்டு போய் சண்டை போட்டு இத்தனை பேர்த்த போட்டு சொல்லியிருக்கேன், அத்தனை பேர்த்த போட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லி பெருமையாக இருந்தானுங்க. இப்போ வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அந்த காலத்தில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அடுத்து எனக்கு அந்த காலத்தில் எதுக்கும் எனக்கு மெயினாக பிடிக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் இருக்க மக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வண்டி இல்லாமல் குதிரையிலையும் குதிரை வண்டி, நடைப்பயணம், மாட்டு வண்டி பயணம் இந்த மாதிரி தான் வந்து போவாங்க. இப்போது மதுரை சென்னையோ இல்லை சென்னை டு வந்துட்டு கோயம்புத்தூர், இல்லை வந்து சென்னை டு ஒசூர், டெல்லி, ஹைதராபாத், இதெல்லாம் வந்துட்டு நம்ம வண்டி இருக்கனால ஜாலியாக போகிறோம். இதே இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ நமக்கு ரோடு இருக்குது, நேஷனல் ஹைவேல இருந்து நம்ம வந்து ஜல்லுன்னு போகிறோம் வச்சுக்கோங்க, நம்மளும் போய் அங்கே ரீச் ஆகிடும். இதே வந்து இப்போது நம்ம சென்னை டு மும்பை, இல்லாட்டி வந்துட்டு சென்னை டு வந்துட்டு ரொம்ப தூரம், சென்னை டு நம்ம பெங்களூரே வச்சுப்போம், இங்கேருந்து போகணுன்னா குதிரை வண்டியில் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரோடு இருக்கனால ஜம்முன்னு ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அப்போ அந்த காலத்தில் வந்து ட்ராவல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களாம் எப்படி பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு வந்துட்டு கூகுள் மாத்தாச்சு இருக்காப்புல, வண்டி இருக்குது, பெட்ரோல் இருக்குது, ரோடு இருக்குது, அப்படியே ஜம்முன்னு போகலாம். அங்கங்கே மெக்கானிக் ஷாப் இருக்குது, ஒர்க் ஷாப் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்போது வந்துட்டு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இப்போது இருக்குது. அதே அந்த காலத்தில் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன்.
இப்போது இந்த காலத்தில் விளாக் பண்ணுற ஒருத்தனை கூப்பிட்டு போயிட்டு அந்த காலத்தில் இறக்கி விட்டு மாட்டு வண்டி ஓட்டுப்பா தம்பி அப்படின்னா எப்படி இருக்கும்? காட்டுக்குள்ள மாட்டு வண்டியோ புது வண்டியோ கொடுத்து ஓட்டுப்பா தம்பி, இங்கேருந்து அங்கே போயிடுப்பா தம்பி, தெற்கில் போனீங்கன்னா தெற்கில் இத்தனை மைல் போனீங்கன்னா உனக்கு வந்து பெங்களூர் வரும், இத்தனை மைல் போனீங்கன்னா உனக்கு வந்து ஹைதராபாத் வரும், போயிட்டு வாப்பா தம்பினா அவங்க எப்படி இருக்கும்? ஸோ நினச்சி பாருங்க, வெறும் ஒரு மேப்பையும் காம்பஸையும் வச்சுக்கிட்டு நார்த்தா சவுத்தான்னு சொல்லி வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த மாதிரி இருந்ததுதான் ஒரு மாதிரி நல்லா த்ரில்லிங்காக இருந்திருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அந்த ஹாலிவுட் மூவிஸில் மாதிரி போகிற வழியில் அவனாச்சும் வழி மறைச்சு போட்டு தள்ளிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவன் அந்த கோயில் எடுத்துப்பான், அவன் ஆயுசு முடிஞ்சு அவனை அவன் ஜெயிக்கணும், இல்லை அடிக்கிறவன் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து போகும் மக்களே. அந்த மாதிரி பயணம்லாம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன சொல்கிறது, அவன் அங்கே போகிறது வந்து உண்மையான ஒரு நோக்கத்துக்காண்டி போவான். இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி 144 கிலோமீட்டர். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை வந்துட்டு அந்த காலத்தில் வந்து இருந்துச்சு. சண்டை போட்டு ரத்தம் சிந்தி குதிரையில் கஷ்டப்பட்டு போய் ஒரு இடத்த ரீச் பண்ணணும்னா அவனுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் தெரியுமா? நம்ம கிலோமீட்டர்னு சொல்கிறத அந்த காலத்தில் மைல், இத்தனை மைல் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அதே வரலாறை படிக்கணும் மக்களே, வரலாறை படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துலாம் பார்த்ததுலேருந்து தான் எனக்கு வந்து விளாக் பண்ணுறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரே மாதிரி கன்டினியூ பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு கூட நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா இப்போ வர பைக்கிலலாம் வந்து கூலர் சிஸ்டம் வச்சதுனால ப்ராப்ளம் இல்லை. ஆனால் குதிரை யோசிச்சு பாருங்களேன், அது கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்பீடில் ஓடும். மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், கல் இருக்கும், மேடு இருக்கும். நம்ம வண்டியில் வந்து இப்போது சஸ்பென்சர்லாம் வச்சு நல்லா குஷன்லாம் வச்சு அப்படியே உட்காந்தோடனே அப்படியே நோகாமல் அப்படியே ராஜா பகவத் மாதிரி உட்காந்தோடனே மூழ்கிட்டே போயிட்டு ரோட்டை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். முன்னாடி வரவனே இடிக்காமல் போகணும், அவ்வளோதான். அவன் கல், பாறை, மேடு இதெல்லாம் பார்த்துட்டு மேப்பை பார்த்துக்கிட்டு போகணும். இடையில அவன் வந்து சாப்பிட்டு போகணும். அவன் போகிறது போகாம காட்டு வழியாக தான் இருக்கும். ஒவ்வொரு காட்டு வழியில அவன் பார்த்து போய் இமேஜினே பண்ண முடியல மக்களே. ஆனால் த்ரில்லிங்காக இருந்திருக்கும். அந்த காலத்தில் இந்த ட்ராவல் பண்ணாங்கல்ல, அவங்கள வச்சு பார்க்குறப்பலாம் கொஞ்சம் எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பணக்காரங்க தான் பண்ணியிருப்பாங்க. பணக்காரங்க தான் ட்ராவல் பண்ணி இந்த நாவல்லாம் போட்டு. நம்ம ஆட்கள்லாம் வந்துட்டு பக்கத்து ஊர் தான். என்னப்பா சிவனாண்டி நினச்சி பாருங்களேன், பக்கத்து ஊரில் களை வெட்டுறாங்களாம்ப்பா, போயிட்டு வந்தியா, அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹைதராபாத்து, தமிழ்நாடுக்குள்ளே இத்தனை ஊர் இருக்குது. இங்கே சென்னையில் ஆரம்பித்து கீழே வந்து தேனி கம்பம் கேரளா வரைக்குமே, அந்த தேனி கம்பம் வரைக்குமே வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே விசிட் பண்ணுறதுக்கே நிறையா இருக்குது. நீங்கள் இங்கேருந்து வண்டி எடுத்தாலே அங்கேயே உங்களுக்கு 500 கிலோமீட்ரு. எங்கே சென்னை டு வந்துட்டு கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செங்கல்பட்டுலேருந்து கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை 500, அது ஒரு 100, கம்பம் ஒரு, அதான் அவங்களுக்கு ஒரு 600 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி பார்த்தோன்னே நம்ம பேசுகிற கண்டென்ட்டை வந்துட்டு விட்டுடுறோம் மக்களே. அதுதான் இப்போது 600 கிலோமீட்டர் ரவுண்ட் பண்ணிக்கோங்களேன்.